السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நேரிட்ட அன்புடையுமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பித்தோம். கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனித நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் நாளை மறுமையில் சுருக்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு நேர இபாதத்துகளை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த திருமறை குர்ஆனை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டும், ஓத வேண்டும், அதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாதையை இறைவன் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்பதன் நோக்கம் இறை நம்பிக்கையாளர்கள் இறை பொருத்தத்திற்கான அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை கொஞ்சம் கூடுதலாகவே கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறை வேதத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய உபதேசங்களை கூறுகின்றான். அடியார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கும் துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு அடியானின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், எந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களும் இறைவன் நமக்கு குறிப்பிடுகிறான். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியார்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை தேடக்கூடிய ஒரு அழகிய வாழ்க்கை, நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன், நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். குறிப்பாக ஆல இம்ரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து வஇத்தத்துல் லில் முத்தகீன். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஏன் என்று சொன்னால் சொர்க்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. வானம் பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நான் படைத்திருக்கிறேன். யாருக்காக? வஇத்தத்துல் லில் முத்தகீன். யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகிறார்களோ, அல்லாஹ்வினால் தூதருடைய வழிகாட்டில் அடிப்படையில் தன்னுடைய நடைமுறைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்காக வேண்டிதான் சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை தேட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அடியார்களுக்கு அழைப்பு விடுகிறான். குறிப்பாக இன்று ஓதப்பட்ட சூரத் ஸுமரிலே அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை எவ்வாறு அழைக்கிறான் தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறிய என் அடியார்களை என்று அல்லாஹ் அழைக்கிறான். அழைக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? பாவம் செய்தவர்களே, வரம்பு மீறியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தவர்களே, கடமைகளை நிலைநாட்டாமல் வாழ்கின்றவர்களே, பாவ செய்திகளை அதிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமே என்று அல்லாஹ் என் அடியாரை இப்படியே கூப்பிடுறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி, தொழுகை விட்டு விடுகிறீர்கள், பொய் பேசி விடுகிறீர்கள், அவதூறு பேசி விடுகிறீர்கள், தீய விலையை சிக்கி விடுகிறீர்கள், இப்படியெல்லாம் பாவ சுமைகளை சுமந்து நிற்கக்கூடிய நடிகார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, யாரெல்லாம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பை தேடுகிறார்களோ, பாவத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று பிரார்த்திக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அடியாருடைய பாவத்தை இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ,
அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அடியாருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்று கூறுகிறான். இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அடியார்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன் வ கைருல் கத்தாஇ அத்தவாப். ஆதமுடைய மனிதன் தவறிழைக்கக்கூடியவன் தான், பாவம் செய்யக்கூடியவன் தான், அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடியவன். ஆனால் அந்த மனிதனில் சிறந்தவர் யார், சிறப்பிற்குரியவர் யார்? யார் அந்த தவறை உணர்ந்து வருந்தி ரப்பிடத்திலே தௌபா செய்கிறாரோ அவர்தான் மிக சிறந்த அடியார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த துனியாவுல நம்ம வாழும் பொழுது அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட தூதருடைய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலை, யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, உன்னிடம் மீளுகிறேன் என்று 100 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு கேட்பார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நாம் எத்தனை முறை கேட்டிருக்கோம் யோசித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 நிமிடம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பாரும் தௌபாவும் கேட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதருடைய நாவினுடைய அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய தன் தவறை மன்னிப்பு தரக்கூடிய ஒரு அழகிய பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்திருக்கிறது என்றால் நம்மளால் யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை முறை கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் தூரம்னா நம்ம 2000 3000 தாண்டி போவோம். ஆனால் நம்ம எத்தனை முறை கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை தௌபா செய்யும்படியும் இஸ்திக்பார் செய்யும்படியும் பாவ மன்னிப்பை தேடும்படியும் நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு அடியான் இந்த துன்யா விட்டுட்டு போயிட்டாலே, மலக்குல் மௌத் வந்துட்டு போயிட்டாலே, உயிரை கைப்பற்றப்பட்டு விட்டாலே, அந்த மையத்துக்கு என்ன தேவை தெரியுமா? இஸ்திக்பார் தான் தேவை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இஸ்தக்ஃபிரு லிஅபீக்கும், உன்னுடைய தோழருக்காக, உன்னுடைய நண்பருக்காக, உன்னுடைய சகோதரருக்காக நீ பாவ மன்னிப்பை தேடு, இஸ்திக்பார் செய்யுங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கப்பட்ட அந்த தோழருக்கு இஸ்திக்பார் தேவை. ஏன்னா அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் மன்னரையில் அவர் கேட்கக்கூடிய பதில் சொல்ல முடியும், நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அவர்கிட்ட மாணவர் வரப்போறாரு, கேள்வி கேட்க போறாரு, ரப்புடமிருந்து கேள்விகள் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் அவர் உறுதியான கலிமாவை சொல்லப்பட வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தேவை? இஸ்திக்பார் தேவைங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யால வாழும்போது நம்ம கேட்கலன்னா நாளைக்கு படுக்க போட்ட பிறகு நம்ம கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இஸ்திக்பாருடைய அவசியத்தை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் புரிதல் வேண்டும், விளங்குதல் வேண்டும். நம்முடைய நாம அந்த வார்த்தையால் புழங்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்தா 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 தொழுது முடித்தார்கள், இபாதத் செய்தார்கள், நன்மையை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கடமையை செய்தார்கள். ஏன்? அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்கிறார்கள். சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்த தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாம் எல்லாம் பாவிகள், குற்றவாளிகள், தவறிழைக்கக்கூடியவர்கள். இறைவன் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஒரு பரலான தொழுகைக்கு பின்னால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்பார் செய்கிறார். ஏன்? இங்கே வானவர்கள் அமர்கிறார்கள், அந்த வானவர்கள் அதற்கான ஆணையை கூறுகிறார்கள், அவர் நமக்காக பிரார்த்திக்க செய்கிறார்கள். வானவர்களுடைய பிரார்த்தனை. ஒரு மஸ்ஜிதிலே தொழுதுவிட்டு அமர்கிறோம், சிறிது நேரமோ உட்காரமோ அல்லது தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கிறோமோ, அப்போ கூட வானவர்களுடைய பிரார்த்தனை என்ன? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிடுறா, அல்லாஹ் இவரை கிருபை செய்ய, அல்லாஹ் கிருபையை மன்னிப்பு இந்த மனிதனுக்கு தேவை. வானவர்கள் ஹயாத்தோட இருக்கும்போது கேட்கிறாங்க. ஆனா மௌத்தா போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தோழருக்கு, உன் நண்பருக்கு நீங்க இஸ்திக்பார் செய்ய, இதுதான் இப்ப தேவை. இது தவிர வேறு ஒன்றுமே வழி இல்லை. அடக்கப்பட்ட பிறகு ஒரு அடியானுக்கு தேவையானது இஸ்திக்பார். யாரால் சொல்லப்பட்டது? ஒரு இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரையை வைத்து தன் தோழர்களை நோக்கி சொன்னார்கள், இந்த அடியானுக்கு மையத்திற்கு தேவை இஸ்திக்பார். இதை கேளுங்க. அவர் எவ்வளவு பாவம் செய்திருப்பார், ஆனால் ஹயாத்தோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க, உங்களுக்காக வானவர் பிரார்த்திக்க தயார். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் தொழுகைக்காக காத்து எத்தனை சகோதரர்கள் காத்திருக்கிறோம். ரமலானுக்கு பிறகு ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடும், ரமலானுக்கு பிறகு ஒரு நிலை மாறிவிடும். ஆனால் தொடரக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர்? உலகத்தினுடைய எல்லா வியாபார துறையிலும் பறந்து கிடக்கக்கூடிய இந்த ஈமானியர்கள் இறை மஸ்ஜிதில் மட்டும் தன்னுடைய நேரங்களை கழிப்பதற்கு யோசிக்கக்கூடியவில்லை. ஆனால் மாணவர்களுடைய பிரார்த்தனை இழக்கின்றோம். ஒவ்வொரு மாணவர்களும் இந்த ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கு நாம் வரும் பொழுது மஸ்ஜிதிலே தொழுகைக்கு காத்து கொண்டிருந்தாலும், தொழுகை முடிந்து சிறிது நேரம் அமர்ந்தாலும்
அந்த வானவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்காக அல்லாஹ் வரணும், யாழ்லா இவரை மன்னிக்கிறா, இவர் கிருபை செய்தார்களா என்று வானவர்கள் கேட்கிறார் என்று நான் சொல்லாரு. பாவம் மன்னிக்க அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறார். இந்த அடியானுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஹதீஸ் குதீஸ்ல வருகிறது. அல்லாஹ் சொன்னதாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ் யன்ஸிலு மினஸ் ஸமா இலா ஆகிர் சுலுத்தில். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய துன்யாவுடைய வானத்திற்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய நேரத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் அடியார்களுக்காக. என்ன கேட்கிறான்? மை யதுஊனி, என்னை அழைப்பவர் யார்? தஹஜ்ஜுடைய நேரத்துல நமக்காக, நம்மளை படைச்சவன், நமக்கு உணவளிப்பவன், ரிஸ்க கொடுத்தவன், வேலை வாய்ப்பை கொடுத்தவன், இன்பத்தை கொடுத்தவன், சுகத்தை கொடுத்தவன், அப்படிப்பட்ட ரப்பு நமக்காக வேண்டி வர்றான். கீழே இறங்கி வந்து கேட்கிறான், மை யதுஊனி, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னை அழைப்பவர் யார்? என்கிட்ட துஆ செய்பவர் யார்? நான் அவருடைய துஆவை கேட்கிறவருக்கு பதில் தர்றேன், அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். என்கிட்ட யாரு கேட்கிறா அவரை கொடுக்க தயாரா இருக்கிறேன். யார் என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்கிறாரோ அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று நம்மளை படைத்த ரப்பு இறங்கி வருகிறான் என்று சொன்னால், அந்த ரப்பு எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன், எப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து கவனித்து நம்முடைய நடைமுறைகளை, இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை, இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை, இறுதி தூதரால் போதிக்கப்பட்ட இந்த விஷயங்களை நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் புனித ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக இறுதி பத்தினுடைய நாட்களில் பிரார்த்திக்கக்கூடிய துஆவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கும்போது என்ன சொன்னாங்க? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நான் அடையும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் அங்கு என்ன கேட்க வேண்டும்? அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் ஆஃபா. நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை நம்முடைய நாவில் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தக்கூடிய முஃமினாக மாறக்கூடிய நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், யா அல்லாஹ் நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இன்னக துஹிப்புல் ஆஃபா, மன்னிப்பதை நீ விரும்புகிறாய். உன்னுடைய குணம் மனிதர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அவன் திருந்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், அதை நேசிக்கிறாய். எனவே என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்திக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனை இன்னும் வரக்கூடிய நாளையிலிருந்து நாம் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்பாருடைய நிலையை எவ்வாறு உணர்த்தி காட்டினார்களோ அந்த பாவ மன்னிப்பு நாம் துன்யாவிட முடியல, மௌத்தான பிறகு கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இஸ்திக்பார் தான் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் துன்யாவில் இந்த வார்த்தை விடமாட்டோம். எனவேதான் அந்த தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டிருக்கிறார். அதனுடைய பாதிப்பு அது எவ்வளவு பெரிய நன்மையை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் என்பதை அந்த தூதர் உணர்ந்ததினால் தன் வாழ்க்கையை செயல்படுத்தி இந்த உம்மத்திற்கு வழிநடத்தி காட்டிக் கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அவர்கள் காட்டிக் கொடுத்த அந்த தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய கட்டாய கடமை நம்மை இருக்கிறது. நம்முடைய வறுமை வாழ்க்கை, மன்னர வாழ்க்கை செழிப்பாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் இறுதி தூதரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரங்களில் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரை மாற்றிய புரிவானாக. ஆமீன். வாஹ் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு